அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதில் பார்க்க போகிறது, இங்கே நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் அந்த நெரிசலில் சிக்கி இறந்ததுனால மிகப்பெரிய நெருக்கடி திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு இப்போது சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜயை என்டிஏ பக்கம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த திமுகன்ற ஆட்சியை கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களை மரியாதைக்குரிய டெல்லி ராஜகோபாலன் அவர் சொல்கிறாரு, கோலகால சீனிவாஸ் அவர்கள் சொல்கிறாரு. இன்னும் சில நபர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓபி அடிக்கக்கூடிய சில தற்குறி பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் சில தற்குறிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. அவங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இல்லாததையும் பொல்லாதையும் கட்டுக்கதைகளை அவுழ்த்து விடுறாங்க. அப்படி ஒருவேளை மோடி அவர்கள் ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் மட்டும்தான் மோடி அவர்கள் இந்த ஆட்சியை கலைப்பார். இந்த நிதர்சனம் எந்த முட்டாள் தற்கூறிகளுக்கும் இங்கே புரியாது. பிஜேபியில் இருக்க எல்லா நிர்வாகிகளும் நான் சேர்த்து சொல்கிறேன். ஒட்டுமொத்த அது தேசிய அளவிலிருந்து மாநில அளவு வரைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உங்களுக்கு சூடு சொரணம் இருந்ததுன்னா இதை போய் மோடிக்கிட்ட போய் சொல்லுங்கள். மோடி அவர்கள் நான் ஏற்கனவே கடிதம் கொடுத்துட்டேன். விஜய் அவர்கள் வரும்பொழுது நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன். அவரை பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. ரஜினிகாந்த் அவர்களையும் பாதுகாக்க தவறிட்டீங்க. இப்போ விஜயும் பாதுகாக்க தவறிட்டு அவரை கொண்டு போயிட்டு சக்கர வியூகத்தில் சிக்க வச்சிட்டீங்க. அபிமன்யு மாதிரி அவர் செத்து போயிட்டார். இப்போ உயிர் கொடுக்குறான்னு காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஓடி வந்தீங்கன்னா உங்களால் முடியுமா? அது உங்களுக்கு திறமை இருக்கா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் அந்த திறமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? நீங்கள் கிருஷ்ணரும் கிடையாது, அர்ஜுனர்களும் நீங்கள் கிடையாது. மோடிக்கு எந்த தகுதியும் கிடையாது, அமித்ஷாக்கும் தகுதி கிடையாது. தமிழ்நாட்டு பாஜகவில் இருக்க ஒரு நிர்வாகிக்கும் இந்த அரசியல் பண்ண தெரியாது. தகுதி இல்லாத அரசியல்வாதிகள். இவங்க பேருக்கு தான் அரசியல்வாதி, தகுதியே கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கணும் என்று உங்களுக்கு துளி கூட கிடையாது. திமுக ஆட்சி அப்புறம் எப்படி கலைப்பீங்க? சரி, திமுக ஆட்சியை நீங்கள் கலைக்கிறீன்னு வச்சிங்க. இப்போ விஜய் உங்கள் கூட கூட்டணிக்கு வரணும். கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்குற வரைக்கும் உங்களால் ஸ்டாலினை தொடக்கூட முடியாது. ஸ்டாலினுடைய அந்த விக் இருக்குல்ல, அந்த விக்கில் ஒரு மயிர் இருக்குல்ல, அதை கூட உங்களை தொடவே முடியாது. நான் தான் ஆலோசனை கொடுத்து திமுக அண்ணா திமுகவை நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, விஜய காலத்துலேருந்து அகற்றுங்க நான் தான் சொன்னேன். ஆனால் இந்த உயிர் பலி வரைக்கும் பண்ணது அவர் விஜயுடைய தனிப்பட்ட செயல். விஜய் தான் பிளான் பண்ணி இதை கொன்னார். நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். அதனால் இங்கே விஜயை காப்பாற்றணும்னு இப்போ என்னமோ ஞானம் பிறந்த மாதிரி எல்லாரும் கிளம்பி ஓடி வராங்க பிஜேபியிலேருந்து. இதைத்தானே நான் முதல்லையே சொன்னேன். விஜய் அவர்கள்ட்ட கூட்டணிக்கு போக எத்தனை கடிதம் கொடுத்தேன், கேட்கல. இப்போ நம்ம ஸ்டாலின் ஆட்சியை கலைப்பான்னு கிளம்புறீங்க. ஒவ்வொரு மயிரை கூட உங்களால் பிடுங்கவே முடியாது. செந்தில்குமார் திமுகவுக்கு அரணா நிற்பேன். நான் திமுகவை வீழ்த்துறதோ தோக்கடிக்கிறதோ அவங்கள நான் காப்பாற்றுறதோ அது என்கிட்ட இருக்குது. நான் நினச்சா அவங்கள காப்பாற்றுவேன், நான் நினச்சா அவங்கள வீழ்த்தவும் செய்வேன். அது என் கையில் தான் இருக்குது. இங்கே அண்ணாமலை போன்ற முட்டா பசங்களோ இல்லை நயினார் போன்ற தற்கூறிகளோ இங்கே வேறு எந்த பாஜக நிர்வாகிகளோ திமுக ஸ்டாலினுடைய கால் தூச கூட சமம் கிடையாது. நீங்கள் அவர் தொட கூட முடியாது. திமுக முன்னாடி நின்று அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கோ கட்சியை ஒன்றுலமாக்குறதுக்கோ உங்களால் ஒன்றும் முடியாது. நான் ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். அது மட்டும் இல்லை, திமுக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள்கிட்டையும் அப்புறம் எடப்பாடியோட சொன்னேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்கன்னா இங்கே விஜய் ஒரு டம்மி ஆகிடுவார், விஜய் களத்துலேருந்து அகற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன். செஞ்சுட்டாங்க. இதில் ஒரு பெரிய இதுவும் கிடையாது. திமுக அண்ணா திமுகவில் யாரையும் கொல்லலை. அவங்க விஜய் கிட்ட விலை பேசினாங்க, விஜய் விலை போயிட்டார். இதான் நிஜம். அப்போ டீல் பேசி முடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாமல் நான் போட்ட வீடியோவை கவனிக்காமல் நான் கொடுத்த கடிதத்தை பார்க்காம எவ்வளோ நாள் தூங்கு மூஞ்சி மாதிரி சோம்பேறி மாதிரி தூங்கி இருந்துட்டு இப்போ என்னமோ அப்படியே பொங்கி வரீங்க எல்லாரும். உங்களுக்கு என்ன தெரியும் பிஜேபியை பற்றி? உங்களுக்கு என்ன தெரியும் திமுக பற்றி? உங்களுக்கு என்ன தெரியும் அதிமுக பற்றி? உங்களுக்கு என்ன தெரியும் விஜய் பற்றி? முதல்ல விஜய் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவர் எவ்வளோ பேர் கோடை தெரியுமா விஜய்? ரஜினிகாந்த் எப்படி ஒரு கோடையோ கடைஞ்செடுத்த கோடையோ, விஜய் ரஜினிகாந்தை விட 1000 மடங்கு கடைஞ்செடுத்த கோடைன்றது எனக்கு தான் தெரியும். சினிமாவில் வேணால் ஒரு பஞ்சு டயலாக் பேசலாம். அவர் வீக் பாயிண்ட் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். அதனால் ஸ்டாலின் ஆட்சியை நினச்ச மாதிரி கலைக்க முடியாது. சரி,
இப்போ விஜய் இல்லாமல் நீங்கள் விஜயை கொண்டு வராமல் உங்களை கலைக்க முடியாது. அப்படியே விஜய் உங்கள் பக்கம் வராருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும். எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? விஜய் இன்னைக்கு இல்லை நாளைக்கே கட்சியை கழிச்சிட்டு போகிறேன்னு ஒரு அறிக்கை விடுவார். அதை சொல்லிட்டாங்க, நான் சொல்லிட்டேன் திமுக கிட்ட. திமுக அதை சொல்லிவிடுவாங்க. பட்டினப்பாக்கத்தில் அவர் யாரை போய் பார்த்தாரு, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது, அவர் எந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்றா காட்டுட்டுமா? நான் அக்ரிமெண்ட் பேப்பர் காட்டுமா? விஜய் எத்தனை கோடிக்கு யார்கிட்ட சைன் பண்ணார், அவர் கட்சியை கழிச்சிட்டு போகிறாரு, என்றைக்கு அந்த அறிக்கை வரும் அப்படின்னு சொல்லுமா? அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு சொல்லவா? அந்த அறிக்கையில் இப்போ நான் சொல்லியிருந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு இன்னும் 2-3 நாளில் அந்த அறிக்கை வந்துடும். கொஞ்சம் காலதாமதம் பண்ணுறாங்க திமுக, சூட்டோட சூட்டாக பண்ணக்கூடாதுன்னு. இப்போ திமுக எதிர்த்து திமுக ஆட்சிக்கு எதிராக பண்ணுவோம், அப்படி திசை திருப்பணும், விஜய் கையில் எடுக்கணும், பிஜேபி நெருங்க வர்றதுனால இப்போ திமுக அர்ஜென்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன் சீக்கிரமாக கலைக்க சொல்லுங்கன்னு. அதனால் விஜய்கிட்ட சொல்லி அந்த அறிக்கை என்ன கொடுக்க போகிறாங்க தெரியுமா? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லை, கொரோனா இதில் எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கு, அதனால் நான் போகிறேன்ட்டு ஒரு லெட்டரை கசிய விட்டாங்கல்ல, அந்த மாதிரி நடந்தால் நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே பண்ணாங்க. அதே மாதிரி சன் பிக்சரில் படம் கொடுத்தாங்க. இப்போ விஜய் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு அரசியல் தெரியாது, என்னால் சில உயிர்கள் பலியாயிடுச்சு, இது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியல, இனிமேல் நான் மறுபடியும் அரசியலுக்கு வந்தால் இந்த அரசியலில் என்னை நம்பி வர இன்னும் பல ரசிகர்கள் பல தொண்டர்களோட உயிர், பொதுமக்கள் உயிர் பலியாகிடும். இப்போவே 41 பேர் செத்து போயிட்டாங்க, இதுக்கு மேலேயும் அரசியலில் வந்தால் என்னை நம்பி வரவங்க இன்னும் ஒரு 1000கணக்கான பேர் பலியாவாங்க. அவங்களோட பிணத்தின் மீது நான் அரசியல் பண்ண விரும்பலை, எனக்கு அரசியல் விருப்பம் இல்லை. அதனால் என்னோடய தொண்டர்களுக்கும் ரசிகருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்குற விதத்தில் அவங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தவறு ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, இந்த தவறு இனியும் வேணும்னே கூட சதி பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருந்தது, அதனால் இனிமேல் என்னை நம்பி வரவங்கள நான் பலி கொடுக்க விரும்பலை. அதனால் நான் இந்த அரசியல் விட்டு எனக்கு அரசியல் இந்த மாதிரி அரசியல் நடத்த நான் விரும்பலை, அதனால் நான் அரசியல் களத்துலேருந்து போகிறேன், அரசியல் கட்சியை, என்னுடைய தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சியை நான் கலைச்சிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் இந்த அறிக்கையில் இருக்குது. இந்த அறிக்கையை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன், வரப்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முட்டா பசங்களா.